இந்த நான் யார் நம்ம போன வகுப்புல பார்த்தது. அதாவது நீங்க யாருன்னு நீங்க கேட்கும்போது உங்களுக்கு நான் யார் அப்படின்னு கேட்டுக்குது. பொதுவா எல்லா ஆன்மீக தத்துவமும் நான் யார் அப்படின்னா ஒரு கேள்வினா அந்த கேள்வியினுடைய பதில் நமக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். கேள்வி கேட்குறோம், ஒரு பதில் சொல்றோம்னா நமக்கு பொருந்துற மாதிரி இருக்கணும். அந்த கேள்வியினுடைய தன்மை, அந்த தன்மை தான் பதிலாக வரப்போகுது. நமஸ்காரம். ஒரு கேள்வி நான் யார் அப்படின்னு கேட்டாச்சுன்னா நாம் எதிர்பார்க்கக்கூடிய பதில் இந்த நான் யார் என்பதனுடைய தன்மை. அதான் உண்மை. அப்ப நான் யார் அப்படின்னும் பொழுது ரொம்ப இதுக்கு முன்னாடியெல்லாம் இருந்த ஆன்மீக தத்துவம் நீ யாருன்னு ஒன்னையே கேளு அது விட சொல்லும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். நான் யாருன்னு நீ ஒன்னையே கேட்டுக்கிறணும் அது விட சொல்லும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ சாமிகிட்ட அது மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. சாமி ஸ்ட்ரெயிட்டா சப்ஜெக்ட்குள்ள வந்துட்டார். இந்த கொஸ்டின்லாம் இல்லை, நேரடியாக அப்படியே சப்ஜெக்டுக்கு வந்துட்டார். நேரடியாக சப்ஜெக்டுக்குள்ள வந்தாலும் கூட அது ஏன் வந்தார்னா அவருக்கு அந்த தத்துவார்த்த நிலைகள் எதையும் மறைக்கணும்னு அவசியம் இல்லாததுனால. உண்மை அதுதான். அவர் கண்ட, பார்த்த, உணர்ந்த, அனுபவித்த விஷயங்களை எதையும் மறைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாததுனால அவர் டைரக்டா எங்க வந்துட்டாரு, சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டார். இதெல்லாம் மறைக்கணும்னு ஒரு அவசியம் இருந்ததுனால மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா மறைச்சு அதை நீயே கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. இதுதான் இதுக்குள்ள உள்ள வித்தியாசம். அப்ப இங்க நான் யார் அப்படின்னும் பொழுது அங்க ஒரு ரிசல்ட் இருக்கு. நீ ஆடா, மாடா, என்ன நாயா, நரியா, கோழியான்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. ஏன்னா அந்த கேள்வியினுடைய பதில் அப்படித்தான் வரும்னு நமக்கு தெரியுது. நீங்க யாருங்க? நான் ரமேஷ் சுரேஷ்ன்னு சொல்றோம். அது தேக ரீதியான ஒரு அடையாள வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்லக்கூடியது. ஆனால் இது ஆன்மாவுக்கு கேட்கக்கூடிய கேள்வி நான் யார் என்பது. அப்ப நான் யாருன்னு நம்ம ஆன்மாவுக்கு கேட்கும் பொழுது தேகமாக சொல்லும் பொழுது ரமேஷ் சுரேஷ்ன்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் ஆன்மாவாக வரும் பொழுது அதே பதில் தான் நாங்கள் வரப்போகுது, ரமேஷ் சுரேஷன் வராது. ஆனால் நம்ம யாருன்னு அது ஒரு உணர்வு நிலையையோ இல்லை ஒரு ஆற்றல் மிகுந்த தன்மை நிலையையோ நமக்கு காட்ட போகுது. அதுதான் இந்த நான் யார் அப்படின்னு கேட்பதற்கான விடை. இதை தான் நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா நீங்க என்னவா இருக்கீங்கன்னு பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம். என்னவான்னா நீங்க பஞ்சபூத தத்துவத்துல நீங்க நிலமா, நீரா, காற்றா, நெருப்பா, ஆகாயமா அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? அப்ப இங்க நான் யார் அப்படின்றதுக்கு இங்க விட வந்துருச்சு. என்னன்னா நீங்க யார், அதாவது நான் யாருன்னா இந்த அஞ்சுல ஏதாவது ஒன்னாத்தான் நம்ம இருப்போம் அப்படின்றது தான் அதனுடைய ரிசல்ட். நான் யாருன்னு என்னைய கேட்டா ரிசல்ட் அப்படித்தானே வரணும், ஏதாவது ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படி இல்லை, நான் யாருன்னு கேட்ட கேள்விக்கு எல்லாருமே அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க எதுவுமே இல்லாததான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவுமே கரெக்ட், எதுவுமே இல்லாததுதான் பதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க, நான் அதுக்கு தான் முன்னாடி அதை சொன்னேன், மறைக்க வேண்டும் என்பதற்காக மறைத்ததன் பொருள், மறைக்க கூடாது என்பதற்காக வெளிப்படுத்தியதன் பொருள். இதுதான் சாமியினுடைய சைடு, இது அவர்களுடைய பக்கம். இந்த ரெண்டு பக்கமும் மாறி மாறி இருக்கிறதுனால இப்ப நம்ம நான் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆகாயமாக இருக்கோம், நெருப்பாக இருக்கோம், மண்ணாக இருக்கும், நீராக இருக்கும், அப்புறம் காற்றாக இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒண்ணுல நாம என்ன செய்யறோம், பொருந்துறோம். அதோட போய் பொருந்துறோம், அதோட இணைந்து பிணைங்கி நம்ம செயல்பட முடியுது. இப்ப இந்த நான் யார் அப்படின்ற பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சாச்சு. நான் யார் அப்படின்றது பதில்.
நான் யார், நான் அந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றா இருப்பேன், அந்த அஞ்சில் ஏதாவது ஒன்றா இருக்கக்கூடிய நான் அப்படின்ற அந்த பதில் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்? தெரிஞ்சிருச்சுல்ல, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது. இதனுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, நீங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சது தான். நீங்க உங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க. கோதண்டம் ஒரு நெருப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. கோதண்டம் நெருப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த நெருப்பு என்ன செய்ய போகுது? இல்லை, பரந்தாமே ஒரு நீர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த நீர் என்ன செய்ய போகுது? இல்லை, இவர் ஒரு காற்றுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இந்த காற்று என்ன செய்ய போகுது? இல்லை, அப்படி ஒவ்வொன்றா. மண் என்ன செய்ய போகுது? இல்லை, இப்படி ஒவ்வொன்றா. இல்லை, ஒன்று வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்ய போறோம்ன்ற அடுத்தது ஒன்று டேஷ் போட்டு இருக்கு, அங்க இருக்கு. ஆமா, சொல்லுங்க. ஒரு ஒரு உடல்ல என்னவா அவங்க அடாப்டா இருக்காங்களோ, நீராவோ நெருப்பாவோ என்னவா இருக்காங்களோ, அவங்க அதை கொண்டு செயலை மற்றவங்களுக்காக அவங்க செயல்படுவாங்க. நான் நெருப்பாக இருக்கிறேன் இந்த ஆன்மா அப்படின்னா, இந்த நெருப்பை கொண்டு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். நான் அதற்காக தான் நான் யார் என்று நான் ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடியது. நான் மற்றவர்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்க சொல்லதான் நான் யாரு அந்த ஒரு சப்ஜெக்ட்லயே வருது. சரி, இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, இல்ல ஒரு மளிகை கடை வச்சுக்கோம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட் எதுவும் வச்சுக்கோம். அங்க நிறைய பொருட்கள் வாங்குறீங்க. யாருக்காக வாங்குறீங்க? குடும்பத்துக்காக. அப்ப எப்படி சொல்லணும் அந்த பதில? அதாவது குடும்பத்துக்காக வாங்குறேன்னா அது வேற. ஆமா, குடும்பம்னா எல்லாமே குடும்பம், எல்லாம் இந்த சமூகமே ஒரு குடும்பம் தான் இல்ல. அப்ப உங்க குடும்பத்துக்காக நீங்க வாங்குறீங்க. இந்த உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப முக்கிய பங்குல இருக்கீங்க இல்ல. பரந்தாமன் ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் போய் 4 பேருக்கு எல்லாம் வாங்க முடியுது அப்படின்னும் போது அது ஒரு சுயநலமான ஒரு வந்துடுது இல்ல. ஏன்னா நீங்க உங்க குடும்பத்துக்கு போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, வாங்குறீங்க, அதை கொண்டு போய் உங்க வீட்டுல நீங்க கொடுக்க போறீங்க இல்ல தானே. அப்ப இங்க தத்துவம் முதல்ல என்ன சொல்லுது? முதல்ல நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை தான் நீங்க செஞ்சுக்கிறணும். இப்ப அங்க நீங்க நெருப்பா இருக்கீங்க, நீரா இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எடுத்ததுமே என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. எடுத்ததுமே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப அதனுடைய முழு வீரியமும் தன்மையும் தெரியாம நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. நெருப்பினுடைய அளவுகள் நமக்கு தெரியாது. உடனே அடுத்தவங்க கையில தூக்கி கொடுத்தா என்ன ஆயிடும்? சுற்றும், இல்லாட்டி அவர் என்ன ஆயிடும்? மிஸ்யூஸ் பண்ணிவிடுவார்ல, ஏதோ ஒண்ணு நடக்கும்ல. அது மாதிரி நீரின் தன்மை நமக்கு தெரியும் இல்ல, அது முழுசா நமக்கு தெரியாது இல்ல, இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை அடுத்தவங்க கையில கொடுத்தா பயன்படுத்த தெரியாது. அப்போ ஒன்றை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னதாக அதனுடைய முழு வீச்சையும் நாம தெரிஞ்சிருக்கணும். ஆமா, ஆமா, கரெக்ட். இப்ப ஒரு சென்டர் இருக்கு. ஒரு சென்டர்னா ஒரு 4-5 விஷயங்களை அடங்கிய ஒரு சென்டர். புரியல? வளாகம். ஆமா, கரெக்ட், தமிழ்ல. சரி, ஒரு வளாகம் இருக்கு, வணிக வளாகம் அப்படி கூட ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குத்தான் அப்படின்னு நியமனம் ஏற்கனவே பண்ணியாச்சு. இதுக்குத்தான் அப்படின்னு பண்ணியாச்சு. ஆனா இதை கவனிக்க ஒருத்தரை நியமனம் பண்ணுவாங்க, அதிகாரின்னு சொல்லிட்டு. இப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு 8 விதமான பிரிவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 பேர் என்ன செய்வாங்க? அதிகாரிகள்கிட்ட ஒப்படைப்பாங்க. இப்ப அந்த அதிகாரிகள்கிட்ட இதை எப்போ ஒப்படைப்பாங்க அப்படின்னா, இப்ப இன்னைக்கு வேலை, நமஸ்காரம், உட்காருங்க, நமஸ்காரம். இன்னைக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு என்ன செய்யணும்னு
இன்னைக்கே சொல்லிடுவாங்க, நாளைக்கு என்ன செய்யணும்னு இன்னைக்கே சொல்லிடுவாங்க. அதன் பிரகாரம் தான் அவங்க என்ன செய்வாங்க, நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, நைட்டு கேட்டாச்சா, ஆர்டர் போயிடுச்சு, அவங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சு, நமஸ்காரம் உட்காருங்க, பாஸ் ஆயிடுச்சு. இப்போ காலையில் வந்த உடனே இப்போ இந்த தொழிலாளிகள் உள்ள வேலை பார்க்குறவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க பிளாங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னே தெரியும், இன்னைக்கு டைனிங் டேபிள் என்னன்னா தெரியாது. 9 மணிக்கு உள்ளே வந்தாச்சு. ஆனால் யாருக்கு தெரிஞ்சிருக்கு, சூப்பர்வைசர் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு கேஷுவலாக வருவார், ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தெரியும், இவங்களுக்கு தெரியாது. சரி என்ன பிளான்னே தெரியலையே, இப்போ இவர் தான் என்ன பண்ணேன், அதை எக்ஸிட் பண்ணி சொல்லணும், இது இன்னாரு இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவர் என்ன செய்யறாரு, இருக்கக்கூடிய ஒரு 60 பேருக்கு ஒவ்வொன்றா பிரித்து கொடுக்குறாரு. இப்படி 8 நிலைகளில் 8 பிரிவுகளில் 9 பிரிவுகளில் பிரித்து கொடுக்குறாரு. அப்போ அன்றாட பொழுது வேலை அவங்க பிரித்து கொடுத்ததன் பிரகாரம் அப்படியே நடக்குது. சரியா? இப்போ இதில் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம், ஒரு பழுது, இல்லை ஒரு தவறான ஏதோ ஒரு செயல் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு, இதை கேள்வி கேட்கறது யாரு? ஹெட்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் யாரை கூப்பிட்டு கேட்பாரு? சூப்பர்வைசர். ஸ்ட்ரெயிட்டா தொழிலாளியை கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அப்போ நான் உன்னிட்ட தான் பொறுப்பு கொடுத்தேன், அப்போ எங்கே மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ரிப்போர்ட் யார் கொடுக்கணும்? சூப்பர்வைசர் தான் கொடுக்கணும் இல்லையா? இது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதே மாதிரி தான் இந்த காலைன்னு சொல்லக்கூடிய, நம்ம காலையில் எந்திரிக்கிறோமா, காலையில் எந்திரிக்கிறோம், நாம் அன்னைக்கு என்ன செய்யணுன்றத ஃபஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு, தீர்மானம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியாது, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராமு தெரியாது. பிளாங்கா தான் நம்ம என்ன செய்கிறோம், எந்திரிக்கிறோம், எதுவுமே தெரியாது, எந்திரிக்கிறோம். இப்போ அவர் ஷெட்யூல் போட்டு நமக்கு என்ன செய்யறாரு, கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம அந்த வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுல ஏதாவது பை மிஸ்டேக்கு எனிஒன் எங்கேயோ நம்ம ஸ்லிப் ஆகிட்டோம், விழுந்துட்டோம், எந்திரிச்சிட்டோம், முட்டிட்டோம், மோதிட்டோம், சண்டை போட்டோம், இப்போ என்ன இது திரும்ப கம்ப்ளைண்ட்டு சூப்பர்வைசர்கிட்ட போய் அப்புறம் மேலே போகும். புரியுதா? இப்போ முதல் பார்த்தது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று, இது இப்போ நம்ம ப்ராக்டிஸில் நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ இந்த ஆர்டர் கண்ட்ரோலை நம்ம கையில் எடுக்கணும். இந்த இடம் எங்கே பயன்படுதுன்னா, நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, எப்படி அப்படின்னா அந்த 60 பேரில் இவன் அடுத்த சூப்பர்வைசருக்கு தகுதியான ஆளுன்றத தலைமை பீடத்துல இருந்து என்ன செய்வாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் அடுத்து ரெடி ஆயிட்டான், இவனால ஒரு 50 பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுன்றத அது செலக்ட் பண்ணிடும். இப்போ அங்கிருந்து அந்த ஒருத்தன் அங்க சொன்னான்னா இங்க எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீ தகுதியானவன் அப்படின்றத அது தீர்மானிச்சிருச்சு. அதனால நீங்க சொன்ன உடனே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. சில சம்பவங்கள் நடக்கும். என்னடா நம்ம கீழே இருக்கவன் சொன்னதை முதலாளி கேட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாரு, இவன் உனக்கு மேல ரொம்ப இதா வேலை பார்க்கக்கூடியவன் அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாரு. அதே தான் தவத்திலையும். இப்போ நம்ம அதிகாலையில நம்ம பிரம்ம முகூர்த்தம் சொல்லக்கூடிய நேரம் இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எந்திரிக்கிறோம் இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். நான் அதாவது ஏன் சூரிய உதயத்திற்கு பின்னாடி செய்யக்கூடிய ஜபத்திற்கும் சூரிய உதயத்திற்கு முன்னாடி செய்யக்கூடிய ஜபத்திற்கும் உள்ள வித்தியாசம். அது சாமியினுடைய இதுல சுருக்கமா அவர் சொன்னது, அறிவு பேரறிவாக மாறிடும், ஞானம் வளர்ச்சியாகும், உணர்வு நிலை மேலோங்கும், ஆற்றல் பெருகும். இதெல்லாமே இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். சரியா? இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் படுவதற்கான உழைப்பதற்கான பலன், இந்த பலன் ரெகுலரா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். அதிகாலையில் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா, நமஸ்காரம், அதிகாலையில் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இங்க ஆர்டர் போடக்கூடிய ஒரு இடம் இருக்கு. ஆர்டர், அதாவது அங்க போய் நின்றுக்கிட்டு நீ இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள்லாம் என்னட்ட வரக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போடக்கூடிய
ஒரு இடம் இருக்கு. இதை ஏன் நம்ம வந்து ஒரு விடிந்ததன் பிறகு ஒரு 8 மணிக்கோ இல்லை ஒரு 10 மணிக்கோ நம்ம செய்யலாம் அப்படின்னா செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 50 பேர் வேலை செய்கிறாங்க பார், அதில் ஒரு 2 பேர் வேலைக்கு லேட்டாக வந்துட்டாங்க. இப்போ முன்னாடி ஆர்டர் என்ன ஆயிடுச்சு, பாஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 பேருக்கு என்ன ஆகிடும், உள்ள வந்தா புரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடும். எதை எங்கே போய் கேட்டு வாங்குறது, எந்த வேலையை நம்ம செய்கிறது, ஒன்றுமே பிளாங்காக இருக்கும். ஆனால் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ அதை பாரு இதை பாரு அப்படி இப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இடையில சூப்பர்வைசர் வந்தவர் நீ ஏன் லேட்டு கேட்பாரா இல்லையா? இப்போ டயத்துக்கு வந்திருக்கணும்ல, வந்திருந்தா ஆர்டர் ஷீட் உங்கள் கைக்கு வந்திருக்கும். வந்தீங்கன்னா நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. இப்போ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் வைப்பாரு. என்னென்ன 8 மணிக்கு போகிறேன் 10 மணி வரைக்கும் நீ இதை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டு போ அப்படின்றது வரும் இல்லையா? அதே தான் இங்கே லேட்டாக எந்திரித்து ஜெபம் பண்ணுவவர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் கூட 2 மணி நேரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இதுதான் இது. நீங்கள் எல்லாத்தையும் ஒத்து போய் பார்க்கணும். சரியா? ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறது தான் தவ வாழ்க்கைக்கும். பரவாயில்ல தூங்கிடுவோம், தூங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல நீ இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து நல்லா ஜெபிச்சுட்டு வாங்கன்னா அவர் என்ன செஞ்சுருவாரு, உட்கார வச்சுருவாரு. அதுவும் நடக்கும். சரியா? ஆமாம். இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் டயத்துக்கு வந்துடுறான் பாருங்க உள்ள, அவனுக்கு ஷெட்யூல் தெரிஞ்சதுல, டெய்லி என்ன ஆகுது ஷெட்யூலு தெரிஞ்சிருது. இப்போ பழக்கத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கா. இப்போ இந்த 50 பேர்ல ஒருத்தனுக்கு வந்து ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை பிடிக்கல, ஏதோ ஸ்டாக் ரூம்லேயோ எவ்வளோ போட்டாங்க, இதவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இப்போ யார்கிட்ட கேட்கணும், சூப்பர்வைசர்கிட்ட தான் எனக்கு ஆர்டரை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஆனால் அவர் மாற்றி கொடுப்பாரா? ஷெட்யூல் என்னவோ அப்படி தான் போட்டது. ஆனால் எங்கே அது மாற்றப்படும் அப்படின்னா அவருடைய டெடிகேட்டு, டயத்துக்கு வந்தது இல்லை, அந்த தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, இவ்வளவு நாள் அந்த ஸ்டாக் ரூமில் அவர் கரெக்டாக வேலை செஞ்சது, இதெல்லாம் பார்த்து அவர் என்ன செய்யறாரு, அவருக்கு வேற ஷெட்யூலை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே ஆர்டர் போட்டது யாரு? ஆர்டர் போட்டது ஏற்கனவே நம்ம தானே போட்ட ஆர்டர், எனக்கு இதை மாற்றி கொடுங்கன்னு மேலே சொல்லவே இல்லையே. மேலே போட்ட ஆர்டர் தான், அவனை அங்கே ஸ்டாக் ரூம்லேயே போடுன்னு. இவரும் அதை தான் தூக்கிட்டு வந்திருக்காரு. ஆனால் இங்கே மாத்துறது யாரு? நம்ம மாத்திரம். அப்போ அந்த ஆர்டர் போடக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு எங்கேருந்து வந்தது? நம்மளுடைய டைம் கீப்பப்பு, அந்த டெடிகேட்டு, ஏன்னா அதன் மேல் உள்ள அந்த அர்ப்பணிப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர்வைசர் நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி ஆயிடுச்சு? நம்ம பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? தவமும் அப்படிதான். நான் சொல்றது புரியுதா? ஆமா, டிசிப்ளின். தவமும் அப்படிதான் இல்லை? இதை இப்போ நம்ம எப்படி தெரியுமா செய்யணும்? உங்களுக்கு புரியுறதுக்காக அங்கிருந்து சொல்லி வரேன். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, நம்ம அதிகாலையில் எந்திரிச்சிடறோம், ஜபத்துக்கு ரெடி ஆயிடுறோம், 5:20 வரையும் ஜபம் பண்றோம் இல்லை? இந்த 3 இருந்து 5:20, சரியா? 5:20 வரையும் ஜபம் பண்றோம். பாருங்க 3, 4, 5, 5:20, இந்த 3 மணி நேரத்துக்குள்ள நினைச்சுக்குவோம். இந்த 3 மணி நேரத்துக்குள்ள நீங்க சரியா 2 மணி நேரம் ஜெபிக்கணும். சரியா? 2 hours இடைவிடாது கதியை மட்டுமே நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படியே ரயில் இன்ஜின் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி. நமஸ்காரம், உட்காருங்க. கதியை மட்டும் நடத்திட்டே இருக்கணும் 2 hours. கதாகதம் ஸ்ட்ரிக்டா, அலாட்னஸோட, ஜாக்கிரதையோட, விழிப்பு நிலையோட, கையெல்லாம் மடங்கிராம, தலையெல்லாம் தொங்கிராம, அப்படி பிடிச்சு மேல ஒருத்தர் நம்ம தலைக்கு மேல பெரம்ப வச்சுட்டு உக்காந்துருக்காரு, தலையை தொங்க போட்டா டங்குன்னு அடிப்பாரு. அப்படின்ற அந்த அலாட்னஸ்னோட உட்காந்து 2 மணி நேரம் என்ன செய்யணும்? அப்படியே ஜெபிக்கணும். 2 hours ஆடாம அசையாம கதாகதி அப்படியே ஏத்திட்டே இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம் தாண்டின உடனே உங்களை தாண்டி வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். இழுக்கும். பாருங்க, அப்படிலாம் ட்ரைனிங் சொல்லிட்டு இருந்தேன்னா தாங்க மாட்டேங்க நீங்க. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் முந்தா நாள். ஆமா, அது மாதிரி. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அது இல்லை, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்?
அசையாம நின்னு அப்போ முக்கால் மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடும், தானா வண்டி ஓட ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நீங்க நிறுத்தணும்னு நினைச்சா கூட அதிகாலை ஜபத்துல மட்டும் கதியை உங்களால நிறுத்தவே முடியாது. அது மேல போ 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 போன. இதுக்கு தான் சாமி மினிட்ரு போட்டாரு. சாமி என்ன செஞ்சாருன்னா மினிட்ரு அப்படின்னு போட்டாரு. என்னன்னா அந்த 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் அங்கனக்குள்ள வந்து ஒருத்தர் நிஷ்டைன்னு சவுண்டா சொல்லுவார். டக்குன்னு போய் மேல போனது என்ன ஆயிடும், அப்படியே லாக் ஆகி பிடிச்சு அப்படியே நின்றுக்கிறோம். சர்ன்னு 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் அப்படியே நின்றோம். இல்ல சொல்லும் போதே செஞ்ச மாதிரி இருக்கா இல்ல, அந்த இது வரணும் நமக்கு. அப்படியே நின்னுக்கிறோம் இல்ல அந்த இடத்துல. அங்க கவனத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப அந்த ஹெட் ஆபீஸ்க்கு போயிட்டோம். எங்க மேல போயாச்சா? இப்ப இந்த அதிகாரிகள் சூப்பர்வைசரு 9 பேரு அதுக்கப்புறம் தான் வருவானுங்க. எப்போ 5:20க்கு அப்புறம் சார்ட் எடுத்துட்டு வருவானுங்க. எவனுக்கு ஆமா என்ன செய்யணும் ஏது அப்படின்னு. இப்ப நீங்க சார்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம யார்கிட்ட அங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஹெட்ல. ஆமா, ஆற்றல் விட பேராற்றலுக்கு நம்ம கமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லிட்டு இருக்கோம். ஆமா, எனக்கான இன்றைய பொழுது ஆமா நல்லதாக இருக்க வேண்டும், மனம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நான் தவத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறேன். உலகம் சார்ந்த புறம் சார்ந்த எந்த இடையூறும் என் பக்கத்துல என் சாட்லயே இருக்கக்கூடாது. ஆமா, நான் டெடிகேட்டா இருக்கேன், உண்மையா இருக்கேன், சத்தியமா இருக்கேன். ஐயா சொன்ன மாதிரி டிசிப்ளின் ஒழுக்கமா இருக்கேன் நான். அதனால எனக்கு என்னுடைய சாட்ல இந்த இடையூறே வரக்கூடாது. இந்த வர்ற சூப்பர்வைசர்ட்ட நீ என்ன செஞ்சிடணும் சொல்லிடுறேன்னு யாருக்கு கமாண்ட் பண்றான், ஹெட்டுக்கு, பரம்பொருளுக்கு நம்ம கமாண்ட் பண்றோம். நீங்க இதை வந்து மதியமோ சாயந்தரமோ பண்ணவே முடியாது. ஏன்னா அன்றைய பொழுது முடிஞ்சு போச்சு. அவர் தான் சார்ட் ரெடி பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுல, ட்ரெயின் சார்ட் ரெடி பண்ண மாதிரி அது. அவ்வளவுதான் இல்ல, ஒட்டிட்டான். பேர் இருந்தா ஏறு, இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது இல்ல. அது மாதிரிதான் அது. அப்ப அங்க கமாண்ட் பண்ணிட்டோம்னா இப்ப 5:20 தாண்டி இங்க இவர் என்ன 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 ஆக ஆரம்பிச்சிட்டாரு, அந்த 9 பேருக்குரிய தலைமை பீடத்துல இருக்கிற ஒரு சூரியன் மெல்ல மெல்ல ரைஸ் வர ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அவங்க 9 பேர் என்ன செய்றாங்க, அப்படியே உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டே அந்த பகல் ஆரம்பிக்கும் பொழுது சாதாரண மனிதனுக்கு எப்படி ஆரம்பிக்கும், பிளாங்க் ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்கும், ஒண்ணுமே தெரியாது. அப்படியே அப்படியே எந்திரிப்பான். அப்படி வாங்கி சொல்லுவான், அப்படிலாம் இல்லை நான் இன்னைக்கு ஆபீஸ் போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆமா அப்படி ஆமா, மாடு அசை போட்ட மாதிரி இது. ஆமா, இதெல்லாம் அதுக்குள்ள வரவே வராது. ஆமா, இப்போ கேட்டோடனே பேசுவாங்க பாருங்க, அப்படிலாம் இல்லைங்க, நான் முதல் நாளே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், டைம் வச்சுட்டேன், 12 மணிக்கு நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த சார்ட்டே போட்ட சார்ட்டு தான். அதுவே தெரியாது அவங்களுக்கு. ஃபிக்ஸ் பண்ண சார்ட் எல்லாமே ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆன சார்ட்டு தான், அதுவே தெரியாது இல்லை. நம்ம அதைத்தான் இங்க என்ன செய்யறோம், மாத்துறோம். இந்த இடையூறுகள் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு. இப்ப நீங்க இந்த கமாண்ட் பண்றீங்க பாருங்க, இதை அது அக்செப்ட் பண்ணணும்ல. எது பரம்பொருள் அக்செப்ட் பண்ணணும்ல. இல்ல அது எப்படி அக்செப்ட் பண்ணும், பார்த்தீங்களா? இதை பிடிச்சிட்டீங்க, மெயினை விட்டீங்க. நான் எது ஆரம்பிச்சேனோ அதை விட்டீங்க. அது கரெக்ட். இது அடிப்படை தகுதி. கரெக்ட் கரெக்ட். இந்த ஃபோரம்ல வந்து ஒரு சூட்சமா இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 50 பேரையும் 6 மாசத்துக்கு ஒருக்கா வேற வேற டிபார்ட்மெண்ட் மாத்திட்டே இருப்பாங்க. என்னன்னா எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதா? எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிய வரணும்னு சொல்லிட்டு. இப்ப இங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கிறவன் கேட்டு அவர் அந்த அந்த இடத்துல இருந்து இன்னொரு செக்ஷனுக்கு மாத்துறாரு அப்படின்னா அதை பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்குன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும், சூப்பர்வைசருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அது என்ன செய்யுது, தைரியமா மாத்தி கொடுக்குது. சரி நீங்க போ அப்படின்னு. இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தவன் எனக்கு இது வேண்டாம் நீ அதுதான் தரணும்னா தராது, அவ்வளவுதான். ஆமா, லேட்டா வந்தா எதுக்கு? ஆமா, அது தெரிஞ்சுதான் அது
கொடுக்குது. ஒன்று நம்ம தான் கமாண்ட் பண்ணால் நம்ம தான் வாங்குறோம், அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் தகுதி இருந்தால் அது நமக்கு கொடுக்குது இல்லையா? இப்போ அந்த இடத்த தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அங்க கட்டளை இடும்போது, இல்லை கோரிக்கை வைக்கும்போது, இல்லை வேண்டி விரும்பி கேட்கும்போது அது சரின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு உங்களுக்காக உங்க சாட்டெல்லாம் மாத்தி பரவாயில்ல இன்றைய பொழுது எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உனக்கு தவத்திற்கான எல்லா அனுகூலமும் ஆகட்டும் சொல்லி அது அருள் பாலிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்னவா இருந்தா தான் அது செய்யுது. அது முதலே வந்துருச்சு, நீங்க அதெல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம எடுத்த வேலையை சிறப்பா முடிச்சிருக்கணும். அதெல்லாம் நீங்க செய்யறீங்க, செய்யறதுனாலதான் உங்களுக்கு அது மாத்த போகுது. நீங்கதான் அதான் கவனத்தோட இருக்கணும். கவனம், கான்ஷியஸ்னஸ், ஜாக்கிரதை. ஏன்னா இப்ப நீங்க யாருக்கு கட்டளையிட போறீங்க? அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா? அந்த தைரியம் இருக்கா? இருக்கா? ஆமா, அப்புறம் குடும்பியை பிடிச்சி ஆணில கட்டி வச்சிருவாங்க. இல்ல இல்ல அதுவுமே தைரியம் இருக்கான்னு அதெல்லாம் எனக்கு வேணாம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு பதில் மட்டும்தான் வேணாம். சரி ரைட்டு, பரவாயில்ல, முடிச்சிட்டாரு. அடுத்து அதுக்காக தான் திரும்ப ஒன்று சொல்லி வந்தேன் நான். அப்படி உடனே தூக்கி கொடுத்துருவாரா? அவருக்கு அதை ஆளுமை திறன் இருந்ததுன்னா தான் மாற்றி கொடுப்பாருன்றதை நம்ம பார்த்தோம். அப்பெல்லாம் இங்கே பாருங்க, நான் அதுதான் ஆரம்பிக்கும் போது நான் அந்த இதெல்லாம் சொல்லி வந்தேன். நான் எதை அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா. அதுக்கு தான் இப்போ அந்த 9 பேருமே சம்மதிக்கிறதுக்கு நான் அதுக்கு தான் ஸ்ட்ரைட்டா போயிட்டேன். இங்கே சூப்பர்வைசருக்கே போகாம நேரா ஹெட்டுக்கே போயிட்டேன். நான் அங்கே பிடிச்சிட்டாலும் 9 பேர் சம்மதிச்சு தானே ஆகணும். அங்கேருந்து ஒரு சர்க்குலர் வந்துச்சுன்னா அவங்க பாஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு போது, அப்போ அங்கேருந்தே ஒரு சர்க்குலர் நம்ம சொல்லி பாஸ் ஆகுதுன்னா நம்ம அங்க ஆளுமை கரெக்ட். ஆமா இருக்கு. ஆமா ஆமா, அது அப்ப நான் அப்படியே மேலோட்டமா சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். அது எல்லாருக்குமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சுழுமுனை திறந்துரும், இப்போ கதவு திறந்துரும், உள்ள என்ன வாங்குறது ஏது வாங்குறதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருப்போம். அது ஒரு கொஞ்ச நாள் ஓடிடும் உள்ள வந்துட்டு. அதுக்கு தான் நம்ம அந்த முன்னாடி ஜோதி தரிசன கிளாஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்ல. கதவு திறந்துரும், கதவு திறக்கட்டும் 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 இல்லை உள்ள என்ன அதுலயே நாள் போயிடும், பாதி நாள் போயிடும் இல்ல. அதுக்கு தான் இந்த டீட்டெயிலு. என்னம்மா ஆரம்பிக்கும் போது சொன்னேன்னா அது நீங்க எந்த நேரத்துல பண்ணா அது நடக்கும்ன்றத சொல்லியாச்சு. இப்ப அதெல்லாம் நடந்துருச்சு. நீங்க அங்க போயிட்டீங்க, ஹெட் ஆபீஸ்ல நின்று நீங்க கேக்குறீங்க, சொல்றீங்க எனக்கு இதுதான் இப்படித்தான் அப்படின்றீங்க. அதாவது கேட்கணும்ல, அது எதுவாவே அதுவாவே மாறினா நமக்கு சாட்டே தேவையில்லையே இல்ல. நாம போட ஆரம்பிச்சிருவோம். இப்ப அதுதான் நடக்க போகுது. இப்ப இதோட எண்டு அதுதான். அம்மா கேட்டதும் சரி, ஐயா சொன்னதும் சரி, இது எண்டு அதுதான். இடைப்பட்டது ஆரம்பிக்கும் போது சொல்லியாச்சு. என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க எல்லாரும்? சூப்பு பார்த்த வேலை. அந்த பரம்பொருள் கிட்ட கேட்கலாம். பரம்பொருள் அதுக்கு உண்டான தகுதி எல்லாமே இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த பொருள் எல்லா தகுதிகளும் இருந்தாதான் நம்ம கேட்க முடியும். பரம்பொருளும் நமக்கு அந்த எல்லா தகுதியும் கரெக்டா இருக்கு, எல்லா டிசிப்ளினும் ஒழுக்கத்தோட. அதாவது இப்போ ஒரு இரும்பு பற்ற இருக்கு, ஒரு கருவி செய்யறாங்க.
அதை வந்து கட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான், கட்டிங் மாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, அதுக்கப்புறம் அதை ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கு டிசைனர், இன்ஜினியர், அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரா அது ஏதோ ஒருத்தர் இருப்பார்ல, டிசைனரா, அவர் போட்டு கொடுத்துருவாரு. எப்போ எனக்கு இந்த இரும்பை வச்சு இது பண்ணி கொடுன்னு அவர் கொடுத்துட்றாரு. அந்த படத்தை பார்த்து அதை அவர் வந்து இன்னொருத்தர் வந்து அதை செய்கிறவர் வாங்கி என்ன செய்கிறாரு, அந்த இரும்பு அவர் என்ன வடிவத்தில் கேட்டாரோ அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. மெத்தட் ப்ரொசீஜர் பண்ணுறாரா, வருதுன்னு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, இதை வந்து இங்கெங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒட்ட வைக்கிறது, வெல்டிங்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரு ஆர்டர் அவர் தான். ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை எடுத்து அதை வந்து ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு அதை மெஷர்மெண்ட் கொடுத்து அவர் வந்து அங்கே கொடுத்து அது அப்படியே என்ன செய்யுது, ஒவ்வொன்றா மாறி மாறி வந்து ஒரு வடிவமாக வருது இல்லையா. இப்போ இதில் இந்த 6 பேருமே திறமையானவர்கள் தான். மெஷர்மெண்ட் எடுத்து கொடுத்தவரும் திறமையானவர் தான், ஸ்கெட்ச் போட்டவரும் திறமையானவர் தான், அதை அடித்து கொடுத்தவரும் திறமையானவர் தான், வெல்டு வைக்கிறவரும் திறமையானவர்கள் தான். சரியா. இப்போ இங்கே இந்த ஆர்டரில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வெல்டு வைக்கிறவரை விட்டுட்டு வேற யாராவது ஒருத்தட்ட போய் நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு அங்கே வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வேலை நடக்குமா நடக்காதா? நடக்காது. அப்படித்தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிற காரணம் என்னன்னா, நீங்க கொண்டு போய் கொடுத்த இடம், வச்ச இடம் அதற்கான இடம் கிடையாது. சரியா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுனால அந்த 6ல் ஒன்று மிஸ்டேக் ஆகி நம்ம எல்லாம் பெண்டிங்லயே நிற்கிறோம். இதுதான் உண்மை இல்லையா. இப்ப நீங்க அங்க பரம்பொருள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்க யாருன்னு பார்க்கும். இவர் யாரு, காற்றா, நீரா, நெருப்பா, மண்ணா? இப்ப புரியுதா? இப்ப சொல்லியிருக்கணும்ல, இல்ல யாரு இத நமக்கு சொல்றா அப்படின்னு. அப்ப இந்த 5 எங்க இருந்து வந்தது? மூலத்துல இருந்து வந்தது. இந்த 5னுடைய கூட்டுக்கலவை தான் மூலம். அதான் பரம்பொருள்னு சொல்றது, அதுதான் பிரபஞ்ச ஆற்றல்னு சொல்றது, பஞ்சசக்தின்னு சொல்றது அதுதான் இல்லையா. எல்லா உயிரினங்களும் ஏதேனும் ஒரு ஆற்றலோடு தன்மையோடு தான் படைக்கப்பட்டிருக்கு. எல்லா உயிரினத்திற்கும் ஒரு தன்மை உண்டு. அது நீர் வாழ்வதாக இருக்கட்டும், நிலம் வாழ்வதாக இருக்கட்டும், பறப்பதாக இருக்கட்டும், ஊறுவதாக இருக்கட்டும் இல்லையா. எதுனாலும் சரி அதற்கு ஒவ்வொரு தன்மைகள் உண்டு. அதுதான் அதனுடைய அடையாளம், அதான் அதனுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அந்த அஸ்திவாரத்தை இது பண்ணுவதே அதுதான். ஆமா, அது தெரியாமத்தான் என்ன செய்யறோம், நமக்கு சிந்திக்கக்கூடிய திறனும் கற்பனையும் இருப்பதனால் அது மூழ்கடிக்கப்பட்டு மறைத்து இல்லையா, அதுதான் மாயன்றாங்க, மறைத்து வேற எதேதோ செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம யாருன்னு நமக்கு தெரியாதனால நாம நமக்கு அட்டாச் ஆகாத பொருந்தாத விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன தேவையா இருந்தது, இந்த ஞானமும் தவமும் தேவையா இருந்தது. அங்கதான் ஒரு கேள்வி வந்தது, யாரா நீ இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதே தான் திருப்பி கேட்க வச்சான், நான் யாருன்னு கேட்க வச்சான். அப்பதான் நம்ம என்ன செஞ்சோம், இதுக்குள்ள வர ஆரம்பிச்சோம். நீங்க அங்க போயிட்டு அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு 2 மணி நேரம் அது வாட்டுக்கு ஏககதியில ஓடிட்டு நிஷ்டைக்கு போன உடனே நீங்க கொடுக்க வேண்டிய முதல் கமாண்ட் என்ன தெரியுமா, இதுதான், நான் இன்னும் தன்மை உடையவன், நான் இப்படித்தான் இருக்கேன், நான் உன்னிட்ட இருந்து தான் வந்தேன். எப்படி? உன்னிட்ட இருந்து தான் வந்தேன், நீயும் நானும் ஒண்ணு. முதல் அதைத்தான் சொல்லணும், நீ நானும் ஒண்ணுன்னா அங்க பிரச்சனைக்கு இடம் இல்லை, பிரச்சனைக்கு இடம் கிடையாது. போட்டின்றது நீயா நானா தான் இல்ல, 2 பேரும் ஒண்ணுன்ட்டா போட்டி இல்லை. இதைத்தான் அங்க நீங்க சொல்லணும், கொடுக்கணும். அப்படி கொடுத்துதான் உங்களுடைய ஆர்டரை நீங்க டிசைன் பண்ணணும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னடா இப்படி சொல்றாரு, இது நடக்குமா நடக்காதான்னு. ஆனால் 100ல் 1000 டைம் 1000 தடவை சொல்றேன், இது சத்தியமா அப்படியே நடக்கும். நீங்க அவர் வந்து நான் யாருக்காக சொல்லினா அவர்கள் அவன் பேர் என்ன அவன் பேர் என்ன, அவன் பேர் என்ன உள்ளுக்குள்ள கேட்கணும். செல்வம் சொன்னார் எனக்கு, யாரும் சொல்லாதா, யாரும் சொல்லாம மனுஷோ வச்சுக்கோ, நீ
நீ கேட்க வேண்டிய கேள்வி அவங்க பேர் என்ன ஆ. அப்படிங்கிறது மனம் சந்திச்சிருக்கலாம். அப்படியே தப்பெல்லாம் வந்து ஒரு ஆட்சி நிமிஷம் அப்படியே அது வந்து அப்படி இல்லை. அது எப்படின்னா மனம் அடங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, மனம் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு உட்காந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குன்னு. இது செல்வையா சொன்னதான் எங்களுக்கு. சுற்றிக்கிட்டே இருக்குன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறதுல நில்றா நீ யார்ரா முதல் அப்படின்னா என்ன ஆகிடும் இல்லையா? இப்போ நான் சொன்ன உடனே அலர்ட்னஸ் வந்துச்சா உங்களுக்குள்ள, என்னடா அது அப்படின்னு. அது அப்படியே ஒரு என்ன செஞ்சிடும், ஒரு 30-40 செகண்டுக்கு நின்று இடத்த பிடிச்சிடணும். மரியாதை அங்கேயே நில்லு, நீ ஆடக்கூடாது, சரி நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யணும், அப்படியே ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடணும், உள்ள போக ஆரம்பிச்சிடணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அதனால அதுதான் இப்போ அதுக்கான ரிசல்ட் என்னன்னா, இங்கே மனசு யாரும் கேட்டாச்சுல, அவர் தான் திரும்ப தூக்கிட்டு வந்துடுவார். இங்கே வா தம்பி, இது நான் கிடையாது, இது நீ தான், இது நீ தான், உன்னைய வச்சு தான் நான் அப்படின்னு அது அங்கே தெளிவாக பாடம் எடுக்கும் நமக்கு. ஆமாம், அதுவரை நம்ம பயணப்படுறது இல்லை, பொறுமையாக இருக்கிறது இல்லை இல்லை அது மாதிரி. அப்போ நீங்கள் யார், அந்த அலர்ட்னஸோட நான் தான் இது, அப்போ இதுதான் எனக்கு நடக்கணும் அப்படின்னு கொடுக்கக்கூடியது. இது எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, நாம் அதிகாலை ஜபம் செய்வதனுடைய முக்கிய நோக்கம் சாமியினுடைய தத்துவத்தில் அறிவு பேரறிவாக மாறுவது, ஆற்றல் பேராற்றலாக மாறுவது, அதாவது சமாதி நிலைக்கான ஒரு முயற்சியும் கூட. அது சமாதி நிலைக்கான ஒரு முயற்சியும் கூட. இதெல்லாம் கூட இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரே நாளில் நடக்காது நமக்கு தெரியும். ஆக ஆமா ஆமா. அப்ப இதெல்லாம் ஒரு நாள்ல நடக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட நாம் அந்த நாட்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமா. அப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, இதை செஞ்சோம்னா இன்றைய சூழலும் பொழுதையும் நாம எளிமையாக நகர்ந்து விடலாம். ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அதை ஏன் நாம பயன்படுத்தக்கூடாது? அதற்கான ஆற்றல் நம்மள்கிட்ட இருக்கு, அடையாளமும் நம்மள்கிட்ட இருக்கு இல்லையா? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 30 பேருக்கு ஐடி கார்டு தொங்கும், அவன் மட்டும் எங்க வேணாலும் போகலாம் வரலாம் இல்ல. ஐடி கார்டு வேணா அவன் கண்ட்ரோல் பண்ணுவான், நீ இந்த ஏரியாக்குள்ள வரக்கூடாது. இதுதான் நான் மேல சொல்றது, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அங்க போயிட்டீங்க, ஐடி கார்டு இருக்கு உங்கள்கிட்ட, சித்த வித்தைன்னு ஒரு அடையாளம், பெரிய அடையாளம் இருக்கு. சேலாசனம் நல்லா வந்து அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி டவுன் பண்ணாதான் இந்த அளவுக்கு தெளிவாகும் சொல்லிட்டு நான் எங்கே போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆசனம் உள்ளே போயிடுவேன். ஆசனம் உள்ளே போட்டு அந்த இது ஒன்று அது ஒன்று சொல்லிட்டு வருவேன். வேறு யாரும் போக மாட்டாங்க அந்த இடத்துக்கு உள்ளே போகிறது, போட உள்ளே போகிறது அப்படிதான் இருக்கணும். இப்போ ஜஸ்ட்டு கரெக்டாக கரெக்ட், அது கரெக்டு தான். ஆமாம், அது திறந்து விட்டுரும் உங்களுக்கு. ஆமாம், அதுக்காக நம்ம கார்டு போட்டு போல முகம் காட்டி கொடுத்துரும், தேஜஸ் அந்த பிரகாசம் இதெல்லாம் என்ன செஞ்சிடும், அவங்களே தடுக்க மாட்டாங்க. புரியுது? இப்ப நான் சொல்றது புரியுதா? இப்போ அது பரம்பொருள் இருக்கக்கூடிய இடம், நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம், நம்ம உள்ள ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியாது. அதுவே இலகுவா என்ன செய்யுது, நமக்கு வாசலை திறந்து வைக்குது. அப்படின்னா அற்ப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் பொழுத நாம அங்கிருந்து என்ன செய்யலாம், அழகா மாட்டலாம். இதுல என்ன நடக்குதுன்னா, இதுல உள்ள சூட்சமத்தை சொல்லிடுறேன். நீங்கள் அங்கு ஒரு கோரிக்கை வைத்து, கோரிக்கை கூட இல்லை, நீங்க ஒரு கட்டளையை வைத்து, எனக்கு இதுதான் இங்கு நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டது யாரு? நம்ம தான். யார்கிட்ட? ஆமா. இப்போ இங்க ஒரு ஜாக்கிரதை இருக்கு, என்னன்னா நாம அங்க இதுதான் நடக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் அதற்கு நாமளும் என்ன செய்யணும், இங்க ஒத்துழைக்க வேண்டும்ன்ற அந்த ஜாக்கிரதை நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம்ம தான் இன்னைக்கு சாட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்ல, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா ஒருத்தன் வேலையை சீக்கிரமே முடிச்சிருவான். இன்னும் 2 hours இருக்கு வீட்டுக்கு போறதுக்கு, ஏன் வேலை முடிஞ்சது 2 மணி நேரத்தில் நான் என்ன வேணாலும் அப்படி ஆடுவேன் பாடுவேன் அப்படின்னா நிர்வாகம் விடுமா? விடாதுல்ல. அதுதான் விஷயம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த டிசிப்ளின், ஒழுக்கம், அதில் நம்ம இருக்கணும். இருந்தோம் அப்படின்னம்னா அன்றைய பொழுது நம்ம தப்பிச்சிட்டோம் இல்லையா? இது நான் சொல்லுவது நீங்க யாரும் செஞ்சு பார்த்துருக்க முடியாது, செஞ்சிருப்பீங்களான்னு தெரியாது. இப்போ கோதண்டத்துக்கு அது இயற்கையாக நடந்துருச்சு சொல்லிட்டாரா? இதை நீங்க முயற்சி செய்ய, ஒவ்வொரு நாளும் செய்யும் பொழுதும் இது இயல்பாவே என்னவா மாறிடுது, நடைமுறைக்கு வந்து நீங்க கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நடைமுறைக்கு வந்துடும் இல்லையா? என்னடா டெய்லி காலையில ஒருத்தன் வந்து நம்மள்ட்ட ஒன்று சொல்லிட்டே இருந்தானே அப்படின்னு பார்த்தா இங்க நம்ம வேலை பார்த்துட்டு இருப்போம். ஓ, இந்த வேலையை தான் பார்த்துட்டே இருக்கானே, அப்ப அவனை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க,
அவனை அப்படியே விட்டுருங்க. அவர் என்ன செஞ்சுட்டாரு? அதே வேலையை பண்ணி விட்டுரு, அவனை விட்டுரு, ஏன் அவனை போய் தொந்தரவு பண்ற? அவன் தான் அந்த வேலையை தானே பார்த்துட்டே இருக்கான். அதை விட்டுருன்னு அவர் என்ன பண்ணிட்டாரு? அதை இயல்பு நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. அதுதான் விஷயம். நீங்க முதல் 5 நாள் 10 நாள் 1 மாசம்னு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சிரமமாக தெரியும், இருக்கும் இல்ல? அதை நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்கன்றதுக்கு கூட அன்னைக்கு ஒரு சோதனை இருக்கும், வரும். ஆமா, இப்ப வேலை பார்க்குறான்னா உடம்ப பார்த்து இவன் ஒரு 50 கிலோ தூக்கலாம் அப்படின்னு சூப்பர்வைசர் என்ன செய்வாரு? 10 கிலோ மேல ஏத்து அப்படின்னு. எதுக்கு தூக்குறானான்னு பார்ப்போமே, இதுல என்ன இருக்கு, என்ன ஒரே சம்பளம் தானே, ஒரு 10 கிலோ மேல ஏத்தி விடு அப்படின்னு ஒரு சோதனை. அதையும் அவன் கேள்வி கேட்காம தூக்கிட்டான்னா அவன் அடுத்த வேலையை சரியா செய்வான்னு அர்த்தம். நீ 50 கிலோ தானே சொன்ன, ஏன் 10 கிலோ ஏத்துனேன்னு கேட்டா இவன் இருக்கிறவனையும் கெடுத்துருவான்னு அர்த்தம். இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அதை செய்ய விடாது. அதுவே இயல்பாக நமக்கு இதெல்லாம் மாத்தி கொடுத்துரும் இல்லையா? நீங்க எல்லா வார்த்தைகளுக்கும் எதிர்ப்பதம் போட்டு பழகலாம், ஆனா அந்த ஒழுக்கம்ன்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் போட முடியாது. நீங்க ஒழுக்கமா தான் இருந்து ஆகணும். ஆமா, ஆமா. அதனால இப்ப சொன்னதாமா? ஆமா, எப்படிமா? ஆமா ஆமா, நீங்க தான் நான். ஆமா, நான் தான் நீங்க. தன்மை வேற இல்ல, அங்கதான் அது உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது, செய்ய போகுது. நீங்க இதை சொல்லல அப்படின்னா அது என்ன செய்யாது, அதனுடைய ஆர்டர் தான் அது கொடுக்கும். இப்ப நீ தான் நானுன்னும் போது அங்க எல்லாமே சேர்ந்துருவாங்க. நீ தான் நான். இப்ப உங்களுக்கு யாருன்னு நீங்க தெரியாது இல்லையா? இது எந்த தத்துவத்துல வருதுன்னா சரணாகதி தத்துவத்துல வருது. இங்க பாரு, எனக்கு யாருன்னே தெரியாது. ஆமா, ஆனா நான் ஒண்ணு தன் முயற்சியால் நான் உள்ள வந்துட்டேன். என்னுடைய முயற்சியில நான் உள்ள ஓடி வந்துட்டேன், சரியா? ஆனா உன்னை நம்பிதான் நான் வந்துட்டேன். ஆனா எனக்கு நல்லா தெரியுது நீயும் நானும் ஒண்ணுன்னு. அப்ப அந்த இடத்துல என்னை பிரிச்சு பார்க்க எனக்கு தெரியல. ஆனால் நான் இன்னமும் இந்த பயணத்தை தொடர்ந்து முழுவதாக நான் வந்து நீயா மாறணும். அதுக்கு நீ அன்றாடம் எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஷெட்யூலை தொந்தரவு பண்ணாம மாத்தி கொடு அப்படின்னா அங்க நம்மளோட யாரை சேர்த்துக்கிட்டோம்? பரம்பொருள சேர்த்துக்கிறோம் இல்லையா? ஏன் எல்லாரும் சொல்றாங்க சாமி இருக்காரு சாமி இருக்காரு சாமி இருக்காருன்னா பயமுறுத்தனா அலர்ட்னஸ், ஜாக்கிரதை. ஆமா, யோசிச்சு செய்ய அப்படின்னு. அதனால கவனமா, ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டுட்டே இருக்காரு, அது நமக்கே திரும்ப அனுப்புவார். அது சைக்கிளிங்ல வந்துகிட்டே இருக்கும். இது நம்ம அனுபவத்துல டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அது மாதிரி தான் கொடுக்கணும். வேற எதுவும் டவுட் இருக்காங்க? ஆமா, அதை ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். நம்ம கொடுக்கும்போது நம்ம நம்பிக்கையோட ஸ்ட்ராங்கா கொடுக்கணும். இது ஏன் அதிகாலையில கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க 2 மணி நேரம் நீங்க தொடர்ந்து செய்வதனால் அடுத்து நிஷ்டைக்கு போகும்போது உங்களுக்கு அங்க ஒரு ஜாக்கிரதை நிலைமை கண்டிப்பா வரும். அந்த ஜாக்கிரதை நிலைமையில நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க அப்படியே தான் இருப்பீங்க. கொஞ்ச நேரத்துல போயிடும். ஆமா, செகண்ட்ஸ்ல தான் அந்த ஜாக்கிரதை வரும். அந்த ஜாக்கிரதை ஒரு சுகமா இருக்கும். வந்துரும். அப்ப அந்த நொடிக்குள்ள நீங்க அந்த சுகத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் தான் சொல்லியிருக்கேன், சுகம் அப்படியே மயக்கமாக மாறி அது அப்படியே தூக்கத்துக்கு கொண்டு போயிடும். முழுசா நம்ம அங்க நிக்க முடியாது. அது ஒரு சொன்னாரா? கேட்க முடியும். ஏன்னா நம்ம முதல்ல ஆழ் மனசுல இன்னைக்கு அப்பா வந்து நம்ம ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு ஜபத்துல உட்காந்துரும். அப்போ நமக்கு அந்த சுகம் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு அந்த அந்த விருது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோரிக்கைன்னு ஒண்ணு மனசுக்குள்ள நின்றுட்டாங்க. அந்த கோரிக்கை காலியானதுக்கு அப்புறம் தான் விருதுக்கு போகும். இந்த கோரிக்கை ஒண்ணு அடாப்ட் இடத்துல குறுக்க நிக்க சொல்ல அந்த விருதுக்கு போக முடியாது. ஐயா, இதை சொல்லிட்டீங்களா? இதை செய்து முடிச்சுக்குள்ள மனுஷன முடியாதுங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். இதை செய்ய மனிதனால் முடியாது. நல்லா கேட்டுக்குங்க, சித்த வித்தியார்த்திகளால் முடியும்.
ஐயா இன்னொன்னு, இப்ப நீங்க சொன்ன விஷயம்லாம் நமக்கு நடக்குது. இவ்வளவு விஷயம் நீங்க சொன்னது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா, அப்படியே இருக்குது இல்லையா? கரெக்ட். ஆனா நம்ம இல்ல, அதுதான் இப்ப நான் சொன்னேனே, நான் எனக்கு யாருன்னே தெரியல, எனக்கு என்னென்னவோ வருது, எனக்கு என்னவோ செய்யுது, எல்லாமே இருக்கு, எல்லாம் தெரியுது. ஆனா எல்லாமே இருந்தாலும் நான் உன்னிட்ட தான் வந்து நிக்கிறேன். எல்லாம் இருந்தாலும் நான் உன்னிட்ட தான் வந்து நிக்கிறேன். ஆனா எனக்கு சில தொந்தரவுகள் இருக்கு. அதனால எனக்கு, அதாவது இது எப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அது நம்மள்ட்ட இருக்காது. ஆனா நமக்கு தேவையானது பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கும். அதை அவன் சும்மா போட்டு வச்சிருப்பான். நம்ம அதை பார்த்துட்டே இருப்போம். சும்மா போட்டு வச்சுட்டு இருப்பான், இல்லை தவறா பயன்படுத்திட்டு இருப்பான், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். நமக்கு அதை பார்க்குற நேரம்லாம் இது மட்டும் நம்மள்ட்ட இருந்தா நம்ம என்ன மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? அது மாதிரி தான் இது, வேற ஒண்ணுமே இல்லை. அது மாதிரி தான் இது. அதனால சாமி அந்த இடத்துல இருந்து ஜாக்கிரதை. ஆனா பந்தத்துக்குள்ள இருக்குல்ல ஒருத்தர் பண்ணி நல்ல பேச்சு பெற்று உட்கார சொல்லுங்க போலாம். உட்காந்துக்காதீங்க, அந்த பொறுமை ஒன்றும். என்ன சவாலா இங்க பண்றோம் நம்ம? அதெல்லாம் நம்ம அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது. இங்க அதெல்லாம் நம்ம பிள்ளைலாம் தரமா பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டே இருங்க, நீங்க என்ன நடக்குன்னு பாருங்க. ஆமா ஆமா ஆமா, எல்லாம் பாருங்க, கிறிஸ்டல் கிளியரா நம்ம பிள்ளைய எல்லாம் செஞ்சு காட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. அதுக்கு தான் இந்த வேலையே நடக்குது. ஆமா, இன்னும் கொஞ்ச நாள் தான் கிளாஸ் எல்லாம், அப்புறம் எல்லாம் பிராக்டிஸ் தான், பயிற்சி தான். ஆமா, நான் சொல்லவே இல்லை அப்படி. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஆமா, அதாவது தேரி முடிஞ்சா பிராக்டிக்கல். சரியா? ஆமா, வரணும். அப்போ பிராக்டிக்கல் எப்படி இருக்கும்? கடுமையா தான் இருக்கும். இங்க என்னெல்லாம் எடுத்தோமோ இல்ல, பிராக்டிக்கல்ல ஒரு கொத்தனாருக்கு ஒரு பிராக்டிக்கல் கொடுக்குறாங்க. கல் எடுக்காம தான் நான் வீடு கட்டுவேன்னா முடியுமா? முடியவே முடியாது. கல்லு நீ சுமந்துதான் ஆகணும். இல்லையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சது அதான், அதனால அதை சொன்னேன். இல்லாட்டி வேற ஏதாவது உதாரணம் சொல்லியிருக்கேன். பரணாம அப்படி இல்லை. பரணாம நானும் சித்தாள் வேலை பார்த்தவன் தான். நானும் உங்க தொழிலெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் சொல்லி அதனுடைய கஷ்ட நஷ்டம் இதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு சட்டியும் தூக்கும் போதுமே யோசிப்பேன், இதெல்லாம் தூக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை. இதை தூக்காம என்ன வேலை செய்யலாம்லாம் அப்பெல்லாம் சிந்தனை வந்திருக்கு. ஆனா அதெல்லாம் தூக்குனதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதை நம்மளால உணர முடியுதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, அதான் சொல்றேன். கலவை தானே, ஃபுல்லா போட்டு கிளவுஸ் போட்டுட்டு பண்ணி ரத்தமா வடியும், சாப்பிட முடியாது நைட்டு. அதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம்ல, அதனால நம்ம சொல்றோம். நீங்க முடிஞ்சு போனதுக்கு வைத்தியம் சொல்றீங்க. ஆமா, சரி. ஆமா, அதனால எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டியது, ஆமா, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? ஆமா, அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, பிரம்ம முகூர்த்தம் மட்டும் கதி நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது கூட்டிட்டு போகும். அதிகாலை மட்டும் அப்படித்தான் போடும். ஆமா, அப்படியே விடுங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். இல்ல சீரியஸ், அதுலயும் தூக்கம் வந்துடும், அலர்ட்னஸ். ஆமா, அதான் சொன்னாரு செல்வையா குடுமையை போட்டு கட்டி வச்சிருவாருன்னா, அது இப்படி இழுக்கும் போது பின்னாடி இழுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுருன்னு இங்க வலிக்கும். ஆமா, அது தாங்க முடியாது போல. அதான் நீங்க பாவனை பண்ணிக்கிறணும். என்னன்னா, உட்காந்துட்டீங்க, சாமி இருக்காரு உங்க தலைக்கு நேரா. ஆமா, நல்ல பவுல் வச்ச ஒரு கொம்பு இருக்கு, இப்படி சாஞ்சா டப்புன்னு அடிப்பாருன்னு நீங்க பாவனை பண்ணிக்கிறணும். உண்மையாலுமே அடிப்பாரு, உண்மையாலுமே அடிப்பாரு. ஆமா, அந்த அடி வேற, இந்த அடி வேற. புரியுதா? பிள்ளை ரொம்ப நேரம் தூங்குச்சுன்னா தாய்க்கு பதட்டம் ஆயிடும். என்னடா அசையாம தூங்குறான்னு ஒரு அடி போட்டு தான் பிள்ளைய எழுப்புவாங்க, ஜாக்கிரதைக்கு வர்றதுக்காக. அது அடி கிடையாது, ஜாக்கிரதைக்கு வர்றதுக்காக செய்யறது. ஆமா, அடின்றது வேற, ரெண்டு இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சரியா? இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
நீங்க இதெல்லாம் செய்யணும்னா பிரம்ம முகூர்த்தம் ஜபம் ஆரம்பிச்சாதான், அதுல நீங்க முழுவதுமாக இருந்தாதான், அதுல மட்டும்தான் நீங்க உங்களுக்கு தேவையானது மீன்ஸ் வந்து உலகத்தில் இருக்க இத்தியாய் கிடையாது. நீங்க தவத்துக்கு போகக்கூடியதை இங்க தேவையில்லாததை நிறுத்தவும் தேவையானதை அணுகவும் செய்யக்கூடிய ஒரே இடம் அது மாத்திரம்தான். அது செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலரா ஜபம் நடக்கும், வண்டி ஓடும், எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், நம்ம சகல ஆசிரமம் போயிட்டு வருவோம், சகல நிலையங்களும் போயிட்டு வருவோம். அப்படியே 10 வருஷம் 15 வருஷம் காலம் அப்படியே கடந்துக்கிட்டே போகும். நீங்க சிறந்த தவவாதியா இருப்பீங்க. நல்லா சொல்ல கேளுங்க, நான் குறைவாவே சொல்லலை. சிறந்த சித்த வித்தியார்த்தியா இருப்பீங்க, நல்ல கதி எடுக்கக்கூடியவராக இருப்பீங்க, நல்ல நிஷ்டை பண்ணக்கூடியவராக இருப்பீங்க. எல்லாமே இருக்கும், எல்லாமே உங்களுக்குள்ள நடக்கும். அதை வந்து அடுத்த பரிணாமத்துக்கு எடுத்துட்டு போறது நீங்க தான் எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள நடக்கும். அதெல்லாம் சாமி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நீ வித்தையை மட்டும் சரியா பண்ணு, வித்தையை மட்டும் பண்ணுன்னு சொல்லல, வித்தையை மட்டும் சரியா பண்ணுன்னு இருக்காரு. வித்தையை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லல, வித்தையை மட்டும் பண்ணுன்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணுன்னு அர்த்தமாயிடும். சரியா பண்ணுன்னு இருக்காரு. அப்ப இந்த சரின்ற இடத்துல எல்லாமே அடங்கியிருக்கு. ஜாக்கிரதை, தூங்கிடக்கூடாது, முத்திரையை கரெக்டா பிடிக்கணும், கண்ணை அசைச்சிடக்கூடாது, கீழே இறக்கிடக்கூடாது, இல்ல பக்கத்துல உட்காந்துருக்கவங்க கதி தப்பா எடுக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. இதெல்லாம் இருக்கு. ஆமா, செஞ்சுட்டே இருக்கணும். ஆமா, எந்திரிச்ச உடனே நம்ம அவனுக்கு கிளாஸ் எடுப்போம்ன்ற சிந்தனை நமக்கு வரக்கூடாது. ஏன்னா நாமளே இன்னும் தேர்ச்சி பெறல. ஏன்னா ஆனா எல்லாருடைய தேர்ச்சியும் சாமி தான் கையில வச்சிருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிறணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நீங்க பிரம்மமுகூர்த்த ஜபம் கூட 5:20னா நீங்க ஒரு 5 நிமிஷம் ஜபம் கதி பண்ணிட்டு தான் நீங்க வெளியில வரணும். நிஷ்டை முடிச்சதோட வெளியில வந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த பிராணனுடைய ஒரு அழுத்த நிலை அங்க இருந்துகிட்டே இருக்கும் நிஷ்டையில. அது முழுசா அவங்களை ஆக்கிரமிச்சிருக்கும். நல்லா கேட்டுக்குங்க. அப்போ நீங்க சகஜ வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்களே என்ன செய்றீங்க, கீழே இறங்கி வரீங்க. அப்பதான் சகஜமா போக முடியும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிளாங்கா அப்படியே இருக்கும், பிரமிச்சு அப்படியே இருப்பீங்க, எங்கேயாவது உட்காந்துக்குவீங்க, அப்படி இப்படி போவீங்க. அதெல்லாம் வந்து ஞான பிழைன்னு பேர். அதுக்கு யோகத்தின் ஞான பிழை அப்படின்னு சொல்லி வரும். அதனால அப்படி இருக்கக்கூடாது. அதனாலதான் சாமி சொல்லியிருக்காரு, எப்பொழுதுமே 10 நிமிஷம் நீ ஜபம்னு ஒதுக்கிட்டேன்னா அதுக்குள்ள நீ நிஷ்டையும் பண்ணிட்டு ஜபமும் பண்ணிட்டு நீ வெளியில வந்துரு. 4 கதியாவது ஏத்தி இறக்கிட்டு நீ வெளியில வா. அவர் எல்லா இடம் வந்து வித்தியை நல்லா பண்ண, வித்தியை நல்லா சொல்லுவாரு. என்கிட்ட வந்தோட கையை பிடிச்சி நீ வித்தியை கம்மி பண்ணி போதா வீடு போவோம். அவர் கேட்டால் கூட அவருக்கு தெரியும், வீடு இது வித்தியை கட் பண்ணி ரொம்ப 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 ஏற்றி போறேன், நீ வித்தியை பார்த்து நிதானமா இருக்கு, வித்தியை கட் பண்ணி சொன்னார். நான் வித்தியை கட் பண்ணிட்டேன். இல்லை, கரெக்ட் தான். இதே வார்த்தையே செல்வன் எனக்கு சொன்னார் ஒரு கட்டத்துல. ஆமா, நீ ரொம்ப ஸ்பீடா போற, அளவை குறைன்னு ஒரு கட்டத்துல சொன்னார். பட் ஆனா அப்ப நமக்கு அது ஏன் சொல்றாருன்னு புரியல. அப்புறம் நம்ம போக 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 அந்த இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சது. வேற ஒண்ணும் இல்லை. சரியா? முதல்ல ஆமா, அந்த பிரச்சனை இன்னும் முடியலையா? இல்ல, அது போயிட்டே இருக்கு. ஆமா, அது வந்து ஒருத்தர் வரைஞ்சது பழைய படத்துல அப்படித்தான் இருக்கு. அந்த பாருங்க, பழைய படத்துல அப்படிதான் வச்சிருக்கு. அது ஆசிரமத்துல போட்ட படம். ஆமா, அதனால நீங்க முத்திரையை இப்படி வச்சாலும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி வச்சீங்கன்னா கதி நல்லா ஓடும், இப்படி வச்சீங்கன்னா மனம் உள்ள வரும். இப்ப மனம் உள்ள வந்தா கதி நல்லா ஓடும்ல. இப்படி வச்சோம்னா மனசு உள்ள வரும், மனசு உள்ள வந்தா கதி நல்லா ஓடும்ல. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆமா, நான் பிடிக்கிறத பாருங்க. இப்படி பிடிக்கிறோமா, இப்படி பிடிச்சீங்கன்னா மனசு உள்ள வரும், மனசு உள்ள வந்தா கதி நல்லா ஓடுமா? மனம் உள்ள வந்துச்சுன்னா மனம் உள்ள ஒடுங்க வந்துரும்ன்றேன். மனம் ஒடுக்கம் உள்ள வந்துடும். வந்ததுன்னா கதி ஓடுமா ஓடாதா? கதி நல்லா நீட்டா போக ஆரம்பிச்சிடும். இப்ப இதை பிடிக்கிறோம் பாருங்க, இது கதி நல்லா ஓட ஆரம்பிக்கும். இதை நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சீங்கன்னா கதி நல்லா ஓட ஆரம்பிக்கும். கதி நல்லா ஓடுனா மனசு உள்ள வர ஆரம்பிச்சிருச்சோம். இப்ப இது ரெண்டுமே என்ன வேலை செய்யுது? நீ ஒண்ணு இங்க விட்டேன்னா இங்க பிடி, இங்க விட்டேன்னா இங்க பிடி. அவ்வளவுதான் சூட்சமா. ஆமா, அதனால சாமி என்ன சொல்லிட்டாரு, உலகம்
கட்டை விரல் பிரமாணம். நீ இங்க நிக்கிறனா நில்லு, இங்க நிக்கிறனா நில்லு, எங்க நின்னாலும் அது ஒரு இடத்துக்குள்ள வந்துரும். சாமி ரொம்ப சூட்சமா எல்லாத்தையும் வச்சிருக்காரு. இந்த இடத்துல பிடிச்சோம்னா உடம்பு நம்மளுக்கு அனல் சூடாயிடும், உடம்பு நல்லா சூடாயிடும், உடம்புக்குள்ள எந்த சளி இருந்தாலும் தானா கரைஞ்சிடும். ஆனா இந்த இடத்துல பிடிச்சோம்னாக்கா உடம்பு சூடாகாது, டயர்ட் ஆகாது, சுகமா இருக்கும். ஆனா இரும்புல வரும், சளி கரையாது. ஆனா ரொம்ப நேரத்துக்கு நம்ம வந்து உடம்பு சூடாகாது. இந்த இடத்துல பிடிச்சோம்னா உடம்பு சூடாயிடும், ஆனா டயர்ட் ஆயிடுவோம். ஆனா உடம்புக்குள்ள எந்த ஒரு கழிவு இருக்காது, சளி கிளி ஜபத்துல இரும்புலே வராது. இந்த இடத்துல பிடிச்சா சூடாயிடும், இந்த இடத்துல பிடிச்சா சூடாகாது உடம்பு. வைத்தியம் பார்த்தா அது வைத்திய பிரகாரம், ஞானம் பார்த்தா ஞான பிரகாரம். வைத்தியமும் ஞானமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியாதனால குழப்பமா இருக்கும், தெரிஞ்சுட்டா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்றது தெரிஞ்சு போகும். அதனால நீங்க எந்த முத்திரை பிடிச்சாலும் நீங்க அந்த முத்திரையை சரியா பிடிக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க எப்படி பிடிச்சாலும் சரி, இப்படி பிடிச்சாலும் சரி, இல்லையா? சின்முத்திரை தான் பேரு ரெண்டுக்குமே. ஆமா, இது எங்க வேறுபட்டு சொன்னேன்னா பிரச்சனை ஆயிடும். இது ஏன் வேறுபட்டுச்சுன்னு சொன்னேன்னா அது பிரச்சனை ஆயிடும். நான் அதனால அந்த இதுக்குள்ள போறதே இல்லை. தனியாலாம் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? இது மாறினதுக்கும் இது மாறினதுக்கும் காரணம் அது வேற. ஆனால் தத்துவ பிரகாரம் இது மனம், இது காற்று. நீங்க எங்கே பிடிச்சீங்கன்னா வாசி ஓடும், மனசு உள்ள வந்துடும். இதை பிடிச்சீங்கன்னா மனசு உள்ள வந்துடும், வாசி ஓட ஆரம்பிச்சிடும். ரெண்டும் சைமல்டேனியஸ் ஒரே வேலையை தான் செய்ய போகுது, அவ்வளவுதான். நீங்க எதுல பயணிக்க போறீங்க அப்படின்றது தான். ஒண்ணு மனசை பழகிட்டு குதிரையில ஏற போறீங்களா, இல்ல குதிரையில ஏறிக்கிட்டு மனதை திடப்படுத்த போறீங்களா? அதுதான். ஆமா, நீங்க உங்களுடைய ஸ்திரத்தை பொறுத்து இருக்கு, இல்லையா? குதிரை ஏறி பழக்கம் இருந்தா தான் ஏறணும். பரவாயில்ல ஏறுவான், நம்ம மனசை தைரியமா வச்சுக்கிறோம் அப்படின்னு அப்படி புட்டிச்சு கிட்டிச்சு ஏறி உட்காந்துட்டு அது கொஞ்சம் தூரம் போன உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? ஆமா, பழகிறோம். குதிரையும் நமக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிடும்? இவன் ரெடி ஆயிட்டான்டான்னு சொல்லி அப்படியே அழகா நம்மளை அப்படியே கொண்டு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் அதனுடைய சூட்சமம், வேற ஒண்ணுமே கிடையாது, சரியா? ஆனா இது எல்லாமே வாய்க்கக்கூடியது எங்க, எதுல? பிரம்ம முகூர்த்த தவத்துல மட்டும்தான் இது வாய்க்கும். மற்ற எதுலையுமே வாய்ப்பது குறைவு. மற்ற ரெண்டுமே உடம்பு ஆரோக்கியம், ஆமா, மற்ற உங்க உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாவதற்கு இது ஆணித்தரமான உண்மை. ஆமா, அதிகாலை தவம் தான் சிறந்தது, சிறப்பு. ஆமா, இதை நல்லா மனசுல வச்சுங்க, சரியா? நமஸ்காரம் பண்ணிட்டு